ஹே கைஸ், வெல்கம் பேக் டு குக்கரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 15 நிமிஷத்தில் ஈஸியாக டேஸ்டியாக கிறிஸ்பியாக ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசை மாவு இல்லாதப்போ ஆல்டர்னேட்டிவாக இதை நம்ம பண்ணிக்கலாம். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு அரிசி மாவு, 1 கப்பு ரவா, தேவையான அளவு உப்பு, மிளகு, சீரகம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நல்லா தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவு எவ்வளோ நீர்க்க இருக்கோ அந்த அளவுக்கு தோசை கிறிஸ்பியாக வரும். கூடவே கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இதை அரைக்காமல் கரைச்சி பண்ணுறதால கரைச்ச தோசை, ரவா தோசை, கோதுமை தோசைன்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த தோசையில் டாப்பிங்ஸ்க்காக கருவேப்பிலையும் வெங்காயமும் நறுக்கி வச்சுக்கலாம். தோசை வாக்கிறதுக்கு முன்னாடி அந்த தோசை தவாவை கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா தோசை ஒட்டிக்காமல் சூப்பராக வரும். இப்போது அந்த கல் மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வெங்காயத்தை தூவி விட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிக்கலாம். இந்த வெங்காயத்து மேலேயே நம்ம கரைச்சி வச்சுருந்த தோசை மாவை கரண்டிலையோ டம்ளர்லையோ உங்களுக்கு எப்படி வசதியோ இந்த மாதிரி போர் பண்ணிக்கலாம். சுத்திலையும் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரவா தோசையை பாருங்கள், எவ்வளோ அழகாக ஓட்டையாக இருக்குது. அந்த ஓட்டையிலலாம் எண்ணெய் அப்படியே கொதிச்சுக்கிட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதுக்கு அப்புறமா அதை அப்படியே பெரட்டி போட்டு அந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். மீடியம் ஹீட்டில் பொறுமையாக 2 பக்கமுமே குக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி. கோதுமை மாவு டேஸ்டோட, அரிசி மாவு கிறிஸ்பியோட, ரவையோட ஓட்டையா அதோட வெங்காயத்தோட சாப்பிடும் போது அடடா சூப்பராக இருக்கும். 10 தோசை கூட சாப்பிட்லாம். உடனே இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மேலும் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தோசைக்கு எல்லா வகையான சட்னி, சாம்பார், உருளைக்கிழங்கு மசால் எல்லாமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். எப்போதும் போல் தேங்காய், பச்சை மிளகா, பொட்டுக்கல்லையோட இஞ்சி, புளி, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி ஃப்ளேவரோட நம்மளோட கெட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கடுகு, உளுந்து தாளிச்சு கொட்டிட்டு ரவா தோசையாக என்ஜாய் பண்ணுங்கள். மகிழ்ச்சியாக சமைங்க, மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.